ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அந்த முதல்ல நிறைய முட்டை போட்டு அது பாதுகாப்புக்காக பக்கத்துல நின்னுட்டு இருக்குது. அந்த முட்டைய கொஞ்ச தூரத்துல இருந்து இவன் பார்த்துட்டு அப்படியே பசி மயக்கத்துல மயங்கி கீழே விழுறான். இவன் அந்த முதலையும் பார்த்துட்டு அவனை சாப்பிடுறதுக்காக மெல்ல பக்கத்துல வரும்போது அவன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த இந்த ட்ரைனேஜ் ட்ராப்குள்ள விழுந்துருது. உடனே இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வேகமா அந்த ஸ்விம்மிங் பூலோட ட்ரைனேஜோட கதவை க்ளோஸ் பண்ணி அந்த முதலையை அடைச்சிட்டு அந்த முதலையோடைய முட்டையெல்லாம் சமைச்சு சாப்பிடுறாங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த ஸ்விம்மிங் பூலோடைய ட்ரைனேஜ் வழியா வெளியில போக ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ட்ரைனேஜ் கதை ஓபன் பண்ணவும் அதுக்குள்ள இருந்து அந்த முதல்ல வெளியில வந்து அதோடைய முட்டை உடஞ்சி கிடக்கிறத பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு கொலவரியில இவங்களை கடிக்க வருது. ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஜஸ்ட் மிஸ்ல அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ட்ரைனேஜ்குள்ள வந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வழி அடிச்சுதான் இருக்குது. அதே நேரம் வானத்துல ஏதோ ட்ரோன் பறக்கிற மாதிரியான சத்தம் கேட்டதும் அவன் மட்டும் மெல்ல வழியில வந்து இந்த ட்ரோன் கிட்ட சிக்னல் காட்டலான்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயும் அது அங்க இருந்து போயிருது. அதே நேரம் பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. சோ பக்கத்துல துணி காய போட்டிருந்த ஒரு முள் கொடி கம்பு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வந்து விழ இவனும் கிடைச்சதுடா ஒரு வழின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி மேல போக ஆரம்பிக்கிறான்.